ஒரு 18-19 ஆட்டி வந்து தோத்து தான் போனோம். அதில் லேப் டெஸ்ட் கொடுப்போம். NABH சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதில் அனோரபிக் அண்ட் ஆனோரபிக் கவுண்ட் சொல்லி 2 பேராமீட்டர்ஸ் இருக்கும். அது 2 கவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். பட் அது வந்து இதாகாது, அவங்களுக்கு வந்து க்யூர் ஆகாது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு 18-20 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 20 மேலே இருக்கும்போது தான் எங்களுக்கு லைட்டாக ஒரு 4000 தான் பெர் கிராமுக்கு வந்து பாக்டீரியா மல்டிப்ளேஷன் ஆச்சு. பட் இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக நாங்கள் ரிப்போர்ட் இந்த மந்த் எடுத்தது கூட நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். அது வந்து எப்படின்னா உங்களுக்கு 1 கிராமுக்கு 12 lakhs பாக்டீரியா மல்டிப்ளே ஒரு கிராமுக்கு. அப்போ வந்து அப் டு 10,000 லிட்டர் ஆஃப் செப்டிக் டேங்க் நீங்க 1/2 kg போடும்போது கோடிக்கணக்கான பாக்டீரியாஸ் வந்து உங்களுக்கு மல்டிப்ளேஷன் இருக்கும். 48 hours ஒன்ஸ் ஒரு செட் ஆஃப் பாக்டீரியா டெத் ஆகி ஒரு செட் ஆஃப் பாக்டீரியா மல்டிப்ளே ஆகிட்டே இருக்கும். 1 year வரைக்கும் உங்களுக்கு தாராளமா போகும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்க வாங்கி போட்டுக்கலாம், அப்படின்னா அப்படியே கன்டினியூ பண்ணி விட்டுரும். இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி மாதிரி தான் அவங்களுக்கு. சம்டைம்ஸ் 1 yearக்கு அப்புறம் என்னன்னா ஹெவி ஆசிட்ஸ் போடுவாங்க. சில்லரிஸ் அந்த மாதிரி, காஸ்டிக் சோடாஸ் அந்த மாதிரி. இப்போ டாய்லெட் கிளீன் பண்ண வருவாங்க இல்லையா, அவங்க ஹெவி ஆசிட்ஸ் போட்டு கிளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போகும்போது உள்ள பாக்டீரியா டெத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க ஒரு அப்டேஷனுக்காக ஒரு 250 grams கூட வாங்கி போட்டா போதும். ஆனா இது ஒரு வாட்டி போட்டுட்டா அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் செலவுகள் குறையும்ன்றீங்க. செலவே இருக்காது அப்படிங்கிற அவங்களுக்கு என்ன உள்ள கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்காது, கொசு முட்டைறது அந்த மாதிரி இருக்காது. இன்னொன்று நிலத்தடி நீர் உங்களுக்கு ஏறும். இன்னொன்று இதே தண்ணியை நீங்கள் என்ன பண்ணலாம்னா சைடில் இப்போ தண்ணி மட்டும் பாத்ரூம் தண்ணி, கிச்சன் தண்ணியெல்லாம் சிலருக்கு ஒரே இதில் வரும். ஸோ அதை போய் தண்ணி மட்டும் உங்களுக்கு அதிகமாகும். அப்போ நீங்கள் சின்னதாக ஒரு சைடில் ஒரு 1700 rupees ஒரு ஜெட் மோட்டர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் அப்படியே வெளியில் விட்டீங்கன்னா கூட உங்கள் செடிகளுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மனித யூரின்ல இருக்க யூரியாவை நல்ல யூரியாவை மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு. அதனால செடிகளுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா உரம்லாம் எதுவும் போட வேண்டாம். ஸோ இதில் இன்க்ரீடியன்ஸ்ன்றது என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கீங்க? கால்சியம் கார்பனேட் அப்படிம்பாங்க, ஹெவி அப்படிம்பாங்க, நம்ம பான்ஸ் பவுடரில் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு கால்சியம் கார்பனேட். அது எதுக்குன்னா மல்டிப்ளேஷனுக்காக, அந்த பாக்டீரியாவோட மல்டிப்ளேஷனுக்காக ஹெல்ப் பண்ணும். அது போக சிட்ரஸ் இது பண்ணோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல சோடா உப்பு, அந்த சோடா உப்பு இது பண்ணியிருக்கோம். பாக்டீரியா சி கல்ச்சர் அப்படிம்பாங்க, அந்த கல்ச்சர் யூஸ் பண்ணுறோம். அம்லேஸ், லிப்பேஸ், ப்ரோட்டீஸ் அப்படிம்பாங்க, அதெல்லாம் நம்ம உடம்புல உள்ள அந்த இதுதான், அந்த ப்ராசஸ் தான், அது யூஸ் பண்ணுறோம். அது போக வந்து உங்களுக்கு லைம்ஸ்டோன், அதாவது நம்ம சுண்ணாம்புமாங்களா, அது ஸ்மால் பர்சன்டேஜ் ஆட் பண்ணுறோம். ஏன்னா தண்ணியை தெளிய வைக்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம். அது போக இதில் வந்து பேப்பைன் பீட், பப்பாளி இலையோட எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறோம். குதிரை, கழுதை அதோட டங்கோட எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறோம் அதில். ஸோ நீங்கள் சொல்கிற அது எல்லாமே அந்த பின்னாடியும் பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க? இல்லை, இதில் இன்கிரீடியன்ஸ் பிரிண்ட் பண்ண மாட்டோம் நாங்கள். வேணும்னு அவங்க கேட்டாங்கன்னா நாங்கள் MSDA சர்டிஃபிகேட், அதாவது மெட்டீரியல் டேட்டா சேஃப்டி சர்டிஃபிகேட் அப்படிம்பாங்க, அதை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கோ இல்லாட்டி மற்ற எதுக்கோ கேட்டாங்க அப்படின்னா நாங்கள் சப்மிட் பண்ணிடுவோம். இது வந்து ஹார்ம்ஃபுல்லாக? இது இல்லை, ஹார்ம்ஃபுல் இல்லை சார். லைட்டாக உங்களுக்கு கையில் அரிக்கும், நீங்கள் சோப் போட்டு கழுவுனாலே வந்து இது ஏன்னா சிட்ரஸ் ஆட் ஆகிருக்கனால கொஞ்சம் அரிப்பு தன்மை இருக்கும். மற்றபடி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சிட்ரஸை சாதாரணமாக நீங்கள் தரையில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும் தரை, அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதே சேம் ப்ராசஸ் தான் அதில். அந்த காலத்தில் வந்து ஈவினிங் வந்து வெளியில் தான் மலம் கறிப்பாங்க இல்லையா, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மண் மாதிரி ஃபார்ம் ஆகி அது பாதி இது காலியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக அந்த பாக்டீரியா கிட்டியான்னு சொல்லி சாதாரண மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதே சேம் ப்ராசஸ் தான் வாட்டர் லெவலில் கனெக்ட் பண்ணுறோம். அந்த மலமே தண்ணியாக மாறிடும், அது உரமாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி. இப்போ கூட இயற்கை விவசாயத்தில் மலத்தை வந்து உரமாக யூஸ் பண்ணுறாங்க, நிறைய மரங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது உரமாகவும் மாறிடும், உரமாக மாறிடும். ஆக்சுவலி என்னோட நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எடுத்து அவங்க வைக்காட்டுக்குலாம் அந்த தண்ணி செப்டி டேங்க்லேருந்து எடுத்து அந்த வைக்காட்டுலாம் கொண்டு போய் விட்டுருக்காங்க. அதுக்கான ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு என்னவா இருக்குது? மக்கள் என்ன சொல்கிறாங்க? மக்கள் எந்த ஸ்மெல்லுமே இல்லை, அரிசி களைஞ்ச தண்ணி மாதிரி நல்லா இருக்குது, ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளே இறங்கி கழுவிட்டு இருந்தாங்க. இப்போ லாரி வந்து இது பண்ணியிருக்காங்க. இது அதுக்கு அடுத்த பரிணாம வளர்ச்சி மாதிரி அடுத்த ஸ்டேஜ்.